உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நாம் கொஞ்சம் கேப் விட்டுருச்சு. அடுத்தடுத்து வேலைப்பளு. நாம் இனி அடுத்தது 209 யாரெல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். இது இன்னைய டேட்லேருந்து ரிவர்ஸில் போகிறோம். அதனால் பழைய கேள்விகள் கேட்டிருப்பீங்க, அதை நம்ம பண்ணலை. இன்னும் கொஞ்ச நாள். இப்போ 20/7/2024. மாரிமுத்து ஐயா, வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன், மிக்க நன்றி. யார் மருத்துவம் படிக்கலாம் அப்படிங்கிறத நிகழ்ச்சியை பார்த்து கேட்டிருக்கிறாரு. பார்த்து பயனடையுங்கள். முடிந்தால் பகிர்ந்து விடுங்கள். யாருக்கெல்லாம் பகிர்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மெடிக்கல் சயின்ஸ் படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கெல்லாம் அனுப்புனீங்கன்னா அது உங்களுக்கும் ஒரு புண்ணியம், எனக்கும் ஒரு புண்ணியம். வருங்கால சந்ததிகள் வளமான வாழ்க்கையை வாழும். கேள்வி பதில் 205. சவுந்தரராஜ் ஐயா, வணக்கம். 19/7/87. ராகு திசை, சனி புத்தி, தொழிலில் நஷ்டம், சனி விரயம். அதாவது உங்களுக்கு முதல்ல தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கா, என்ன தொழில் செய்யலாம்? அழகாக நான் வீடியோவை போட்டிருக்கேன், அதெல்லாம் பாருங்க. அடுத்தது புதன் புத்தி நல்லா இருக்குமா? தனுசு லக்கன், புதன் பாதகாதிபதி, ஆட்சி. மனைவி, குழந்தை தான் என் வாழ்க்கை. தொழில் எப்படி இருக்கும் பார்க்கலாம். தொழில் எப்படி இருக்கும்? தொழில் எப்படி இருக்கும்? 19/7/87. பர்த் டைம் 17:30. சேலம். அதாவதுங்க, தனுசு லக்கணம், மேச ராசிக்காரர், 10ல் கேது. 10ல் கேது என்ன செய்யும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்க. கேது 10ல் இருந்தாலே சொந்த தொழிலில் முழு மனநிறைவு ஏற்படாது. இவர் என்ன செய்யணும்னா, கேது சார்ந்த துறையை எடுத்து செய்யணும். இவர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு போடல. இப்போ சனி புத்தி, சனி 2 குடையவன் 12ல். எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அது லாஸில் தான் போகும். 2025 4வது மாதம் வரைக்கும். முதல்ல பிஸ்னஸ் 10ஆம் பாவாதிபதி 7ஆம் இட தொடர்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு அற்புதமான ஐடியா கொடுக்குறேன். நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய மனைவி பேரில் உங்கள் பிஸ்னஸ் மாற்றுங்க. அடுத்தது ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் முடிஞ்சால் நேரில் வாங்க. மனைவி பேரில் என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு போடல. ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணலாம். கேது 10ல் இருந்தாலே ஒரு தொழிலையும் பல தொழில் பண்ணக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தி கடைசியில் நஷ்டமாக்கும். ஆண் வாரிசு இருக்கணுங்கிறது ஒரு அமைப்பதில் உங்களுக்கு என்ன குழந்தைன்னு போடல. மனைவியில் நல்லா தான் இருப்பாங்க. குழந்தை அப்படிங்கிறதும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கடன் அடைபடுமா உங்களிடம் கட்டுறது? அந்தரம் பற்றி சொல்லவும். ராகுடைய அந்தரம். ராகு அப்படிங்கிறது 4ஆம் இடத்துல இருக்குது. இப்போது ராகுனுடைய திசையே சனியினுடைய புத்தி, ராகுனுடைய அந்தரம். 4/12/2024 வரைக்கும் உங்களுக்கு கிரிட்டிக்கலாக இருக்கும். அதுக்கு மேலே ஒரு நல்ல மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல் த பெஸ்ட். அப்போ நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ரிஷப லக்கணம், சுய தொழில் ஓர் ஆய்வு. மொபைல் சர்வீஸ், லேப்டாப் சர்வீஸ் சென்டர் பிஸ்னஸ் பண்ணலாமா? சர்வீஸ்னாலே நீங்கள் பண்ணலாம். ஏன்னா உங்கள் ரிஷப லக்கணத்துக்கு 10 குடையவன் சனி. சனிங்கிறது பழுது பார்க்குற பழைய பொருட்கள். பழசை வாங்கி பழுது பார்த்து அதையே நீங்கள் வாங்கி விற்கலாம். புரியுதுங்களா? பழைய பொருள் சர்வீஸ். அது என்னன்னா, மொபைல் சர்வீஸ் எப்படி இருக்கும்? ரைட், தாராளமாக பண்ணலாம் மிஸ்டர் விக்னேஷ். உணவுத்துறை, சந்திரன் தானே குருவின் தொழில்கள். அதாவது குரு தான் உணவு தொழில்களில் சாப்பாடு. சரிங்களா? அதை உற்பத்தியில் வேளாண் தான் வேணும். வேளாண்மைக்கு நீர் வேணும். அந்த நீரினுடைய அடிப்படை தான் சந்திரன். இப்போ துலாம் லக்கணம், 10 குடையவன் சந்திரன். சரிங்களா? கடக லக்கணம், லக்னாதிபதியே சந்திரன். விவசாயியாக இருப்பார். விவசாயி
விவசாயி வந்து என்ன செய்கிறாரு, அந்த பொருள்களை உற்பத்தி பண்ணி வித்துடுறாரு. புரியுதுங்களா? மிதுன லக்கணம் 10 குரு ஹோட்டல் வைக்கிறார். ஹோட்டல் வச்சு உணவு வந்து விற்பனை செய்கிறார். அதனால் குரு தான் பிரதானம். பேசிக் ஃபவுண்டேஷனுங்கிறது தான் சந்திரன். தனுசு ராசி குரு பெயர்ச்சி பலன் 100% ட்ரூ ஐயா. வாழ்த்துக்கள். ராகு தோஷம் உள்ளவங்க, ராகு தோஷம் இல்லாதவங்களை கல்யாணம் பண்ணலாமா சார்? அப்படிதான் சார் பண்ணணும். சுத்த ஜாதகம் தான் சேரணுங்கிறீங்க. அப்போ ராகு கேதுக்கு ராகு கேது தான் சேரணுங்கிறீங்க. சுத்த ஜாதகம் அப்படிங்கிறது எந்த ஆர்குமெண்ட்டும் இல்லைங்க. ராகு ஆர்குமெண்ட் 2ல் இருந்ததுன்னா, அதே 2ல் இருக்கக்கூடிய ராகுவை கொண்டு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா 2 பேருமே ஆர்குமெண்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? அந்த நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்லியிருப்பேன் பாருங்கள். இது வேற நேற்று ஒரு இது வந்தாங்க. அந்த பொண்ணு வந்து மேச லக்கணத்தில் கேது, 7ல் வந்து ராகு. பையன் ஜாதகம் சுத்த ஜாதகம் கல்யாணம் பண்ணியாச்சு. 2 வருஷம் கழிச்சு குழந்தையும் பிறந்தாச்சு. குழந்தைக்கும் 1 வயசு ஆகும் போது நோட்டு நான் தான் போட்டு கொடுத்தேன். நேற்று அப்பாயின்மெண்ட்டு, கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு அவங்களுக்கு. அவங்களுக்குள்ளார பெருசாக இதில் என்னன்னா, ஒரு ஜோசியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு ராகு எதுக்கு ராகு தான் சேர்த்துருக்கணும், சுத்த ஜாதகத்தை சேர்ந்ததுனால நீங்கள் பிரிஞ்சிருவீங்கன்ட்டாங்க. அது ஏதாவது ஒரு நூல்களில் இருக்கா? ஏதாவது பேசிக்காக இருக்கா? அவங்க நீங்கள் 2 பேரும் எப்படிங்கன்னா, சார் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு வந்து குழந்தை பிறந்து ரொம்ப வாழுத்தனம், அடிக்கடி அந்த பொண்ணு கடகராசி, ஒரு ஷார்ட் டெம்பராக இருக்கான்னா, ஆமாம். அந்த பையன் மிதுன ராசி, அவன் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறாப்புல, பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த ஜோசியர் வந்து நீங்கள் பிரிஞ்சிருவீங்க, குழந்தை பிறந்தா உங்களுக்கு ஆகாது. இதெல்லாம் எந்த நூல்கள்லையுமே இல்லை சார். என்ன பண்ணுறது? நாங்களும் ஒரு 1/4 நூற்றாண்டாக ஒரே இடத்துல உட்காந்து நானும் அனலைஸ் பண்ணி நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் பாசிட்டிவ் சொல்கிறேன். நெகட்டிவ் நானும் சொன்னாலும் கூட்டம் வரும். சரிங்களா? வர்க்கோத்த சுக்கரன் ஆன்சர் சொன்னதுக்கு தேங்க்யூ சார். நீங்கள் நல்லா இருக்கணும் சார். தேங்க்யூ சார். இன்னும் ஒருத்தர் வாழ்த்திருக்காங்க, வாழ்த்துக்கு நன்றி. பிவி வாசு. சிவ குமுதா உத்திராடம், அவங்க டேட் ஆஃப் பர்த் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவங்க கேள்விகள் எதுவுமே போடலை. 206 பார்த்துட்டு 208 பார்த்துட்டு ஆயில்யம் புனர்பூசம் பொருந்துமா சார்? பொதுவாக கேட்காதீங்க. 2 பேருடைய டேட் ஆஃப் பர்த் நம்ம நட்சத்திர பொருத்தம் பார்க்கறது இல்லை. பேசிக்காக எங்களுடைய லெட்டர் பேரில் வச்சுருக்கோம். ஏன்னா அது ஆதி அந்தத்தை மறக்கக்கூடாதுங்கிறதுனால. இப்போல்லாம் ஜாதகம் வந்துருச்சு. ஏங்க செல்ஃபோன் பார்த்துட்டு ஜோசியம் பார்க்குற நிலைமை அன்றைக்கி இருந்ததா? இப்போ செல்ஃபோன் வந்துருச்சு, யூடியூப் வந்துருச்சு. மாடிஃபிகேஷன்ஸ் இஸ் மாடிஃபிகேஷன். மாற்றம் என்பதில் மாற்றம் இல்லை. அதனால் நட்சத்திர பொருத்தத்தெல்லாம் விட்டுட்டு கிரக நிலைகள் நன்றாக இருந்தால் சேர்க்கலாம். அதுதான் பேசும். புரியுதுங்களா? குமார், வணக்கம் சார். பதில் பதிவிட்டதற்கு நன்றி. எனக்கு ஒரு ஆண் ஒரு பெண், இருவருக்கும் ஐடி வேலை. மகளுக்கு திருமணம் முடிந்து 6 மாதம் ஆகிறது. அடுத்து எனது மகனுக்கு திருமணம் செய்ய முயற்சி. வரும் வரன்கள் நிலம், மனை, சொத்து என பெரிய எதிர்பார்ப்பு. அதற்காகவே எனது கேள்வி அமைந்தது. நன்றி சார்னு சொல்லியிருக்கிறார். நான் சொன்ன பதில் கரெக்டான ஒரு இதில் இன்னும் மென்ஷன் பண்ணல. விக்னேஷ் சார் வணக்கம். விக்னேஷ், சென்னை. என்னோட கெரியர் எப்போ ஸ்டாண்டர்ட் ஆகும்? மேரேஜ் எப்போ நடக்கும்னு சொல்லுங்க. திருமணம் எப்பொழுது? கேள்வி பதில் நிகழ்ச்சியில் டேட் ஆஃப் பர்த் டயத்தை ஒழுங்காக நீங்கள் கொடுத்தீங்கனாலே பதில் தானாக வரும். குழப்பமான கேள்விகள் எனக்கு சொல்ல தெரியாது. இது மாதிரி தெளிவாக இருக்கணும். விக்னேஷ் 19/1/97. சென்னை. ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசி. அவருடைய லக்கணம் கன்னி லக்கணம், 10ஆம் பாவாதிபதி. கரியர் வந்து உங்களுக்கு 10ஆம் இடம் நல்லா இருக்குது சாமி. நீங்கள் என்ன மாதிரி படிக்கணும் அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்,
ஐடி ரிலேட்டட் படிச்சிருந்தீங்கன்னா, ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸ், லா இது சார்ந்தது படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். என்ன படிச்சிங்கங்கிறத அந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு கீழே போடுங்க. 7th ஹவுஸ் இப்போ பிரச்சனையே இங்கே மேரேஜ் தான். 7ல் சனி ப்ளஸ் கேது, 7 கூடையவன் 5 கூடையவன் பரிவர்த்தனை, 7ஆம் பாவாதிபதி 12 கூடையவனோட சேர்க்கை. அப்போ லேட் மேரேஜ். இப்போலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்த வருஷத்தில் மேரேஜ் நடக்கும். இப்போ குரு திசை வந்திருக்கு. ராகு திசைகள் நடந்ததுனால போன வருஷம் ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு லக்கணத்திலே இருந்து நடத்துறது சரியில்லை. குரு தான் உங்களுக்கு நல்ல இடத்துல இந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதி நீசம் பெற்று இருக்கிறதுனால அது கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்ற கான்செப்டில் உங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பாக அடுத்த வருஷம் மே மாதம் 26ஆம் தேதிக்கு மேலே திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது மணி ஐயா 2 days பேக் 208 பார்த்துட்டார். குருஜி வணக்கம். பதிவுகள் 1, 2, 3 பாவக ரகசியங்கள் மிக பயனுள்ளது. 1ஆம் பாவகம், 2ஆம் பாவகம், 3ஆம் பாவகம், கரூர் 52 டைம் கொடுத்துருக்கிறாரு. கடகமெனில் கடந்த எந்த திசையில் 9க்குரிய யோகங்கள் நடைபெறவில்லை. சிம்ம லக்கணம் புள்ளி சந்தி எனில் 8 பாவகமாகி விடுகிறது. இவையே தேடல்கள்னு போட்டிருக்கிறாரு. கடிகாரம் இல்லாத காரணம். சார் உங்களது நேரில் உட்காந்து கொஞ்சம் நான் உங்களோட நிறைய நீங்கள் வரும்போது நீங்கள் தான் அதிகமாக இன்றைக்கி பேசுனீங்க, என்னை பேசவே விடலை. இந்த டைம் வரும்பொழுது கீழே மெடிக்கல் ஷாப்பில் பேண்டேஜ் வாங்கி உங்களுக்கு பேண்டேஜ் நான் வாயில் ஒட்டிட்டு, ஏன்னா ஒரு சிலர் இருக்காங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நல்லா என்கிட்ட என்னை பேச விட மாட்டாங்க. அவங்களே ஃபுல்லாக பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பணமும் கொடுத்துட்டு போவாங்க. பரிதாபமாக இருக்கும். ஒரு அஸ்ட்ராலஜரை நம்ம அந்த 1 hour அரை மணி நேரத்துக்கு நம்ம ஃபீஸ் கொடுத்து வாங்குகிறோம்னா கேள்விகளை கேட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதை முழுசாக கேட்குற வரைக்கும் அமைதி காக்கணும். புரியுதுங்களா? ஆக நீங்களே பேசிட்டு போனது எனக்கு என்னடா அது நம்மளை பேசவே விடலையேன்னு. வாங்க ஒரு நாள் நான் உங்களை அமைதியாக உட்கார வச்சிடறேன். எதுவுமே பேசாமல் இருங்க. போர்டில் கிளாஸ் எடுக்கிறேன். அதை வீடியோவும் நண்பரை விட்டு வீடியோவும் எடுத்து கொடுத்துட்றேன். எடுத்து போய் வச்சுங்க. நடந்தது என்ன, ஏன் எப்படி நடந்தது, நீங்கள் என்ன லக்கணம், இந்த 70 வயசுக்கு மேலே வேறு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, இதோட தெரிஞ்சுங்க. நீங்கள் ஜோதிட தேடல்களில் நீங்கள் டீனேஜ் இளைஞன் மாதிரி இருக்கிறீங்க. இப்போது இதே இளைஞன் என் வயசுலலாம் நான் சொன்ன வயசுலலாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா வேறு லெவலுக்கு வந்திருப்பீங்க. அதனால் வாழ்த்துக்கள். கடிகாரம் இல்லாத காலம்னு சொன்னீங்க இல்லையா? அதான் அன்னைக்கு நான் 2 லக்கணத்தையும் போட்டு பலன் சொல்லுவேன். மிதனமா கடகமா, மிதனத்தில் இருந்தால் இப்படி இருப்பீர், கடகத்தில் இருந்தால் இப்படி இருப்பீர், எந்த நட்சத்திர பாகையில் விழுந்திருக்கு, பாகைக்கு உண்டான ஸ்டார் லார்ட் யார், அவர் எங்கே இருக்கிறாரு, இவ்வளோ தூரம் உங்களுக்கு அனலைஸ் பண்ணணும். ஓகே, ஒரு டைம் வாங்க ஐயா. விக்னேஷ் அதான் அவர் கரியர் சொல்லியாச்சு. ஐயா உங்கள் கான்டாக்ட் நம்பர் ஒவ்வொரு வீடியோவிலையும் கீழே தொடர்புக்கு அப்படின்னு லேண்ட்லைன் நம்பர் இருக்கும். என்னுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். எந்த ஜோசியரும் தன்னுடைய சொந்த செல்ஃபோன் நம்பரை நிறைய நாட்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய யூடியூப்பில் கொடுக்க மாட்டாங்க. ஆஃபீஸ் ஸ்டாஃப் நம்பர் தான் கொடுப்பாங்க. நான் என்னுடைய நம்பரையே கிட்டத்தட்ட 2002 உள்ள வீடியோவில் என் நம்பர் தான் இருக்கும். அதனால் உங்களை பொறுப்பாக உங்களை ஹேண்டில் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, உங்களை புரிய வைக்கிறது என்னுடைய கடமை. அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. முரளி ஐயர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, குட் டு நவ் ஐ ஆம் 68 சதயம் கும்ப ராசி, மேஷ லக்கணம், கேது இன் 2nd house, கேது தசா ஸ்டார்டிங் இன் மார்ச் 2025, ஹவ் இட் வுட் பி. சார் அதாவது மேச லக்கணத்துக்கு 2ஆம் இடம். 2ஆம் இடம்ங்கிறது காலபுருஷனுக்கு காது மூக்கு தொண்டை, உங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட இடம். அதில் கண் ஆப்ரேஷன், கண் சார்ந்த நோய்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த காலகட்டங்களில் ஏர்னிங் அப்படிங்கிறது எபோவ் 68, 2ல் கேது ஏர்னிங் கட் ஆகும். ஆக உங்களது ஏதாவது உங்களுக்கு பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்களா, பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, அல்லது ஏதாவது பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கீங்களாங்கிறத முதல்ல பார்க்கணும். ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு அஸ்ட்ராலஜியை நம்ம சொல்லணும். டேட்டா பொறுத்து டைம் போட்டிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மாரிமுத்து அவர்கள் வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். என்னுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி. சார் எப்பொழுதுமே ஏற்புடைமை அவசியம். ஒருத்தர் ஒன்று சொல்கிறார் அப்படின்னா அதை முதல்ல ஏற்றுக்கணும்.
இன்றைக்கி எவ்வளோ அஸ்ட்ராலஜி பற்றி என்கிட்ட என்ன சொல்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் இந்த முறையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், இப்போ ஒரு முறை புதுசாக வந்திருக்கு அந்த முறையை பற்றி சொல்லுங்கள், இந்த ஒரு முறையை பற்றி சொல்லுங்கள்லாம் சொல்கிறேன். ஏன் சார், எனக்கு தெரிஞ்சது பராசரர் முறை, இந்தியன் வேதிக் அஸ்ட்ராலஜி, அதனுடைய அடிப்படையில் நான் வழி நடத்திட்டு இருக்கேன். எனக்குன்னு ஒரு வாடிக்கையாளர்கள் இருக்காங்க, அவங்க என்னை தவிர எங்கேயும் போய் பார்க்க மாட்டாங்க. ஆக அந்த ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய முறைகள் இருக்கு இல்லையா, அதை நாம் ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டு நமக்கு பிடிச்சதுன்னா அதில் ப்ரெடிக்ஷன் சொல்லணும், பிடிக்கலையா அதை விட்டு விலகணும். நோ கமெண்ட்ஸ், விமர்சனம் செய்யவே கூடாது. எத்தனையோ முறைகள் மாற்று மருத்துவ முறைகள் இருக்குது. அந்த முறைகளை அலோபதி டாக்டர் என்ன செய்வாங்கன்னா அதை பற்றி விமர்சனம் பண்ண மாட்டாங்க, அதை சட்டையும் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி தான் ஏற்புடைமை அப்படிங்கிறது மிக மிக அவசியம். உங்கள் கருத்துக்களை நான் ஏற்றுக்கிறேன், சரிங்களா? நான் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, சில தான் மருத்துவத்தில் சொல்லியிருந்தீங்க, மருத்துவர்களை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தீங்க. குருஜி வணக்கம், வழிகாட்டி கலங்கரை விளக்கிற்கு வாழ்த்துக்கள், மருத்துவம் மாரிமுத்தையா சொன்ன அந்த இதை இவர் ஆமோதிச்சிருக்கிறாரு. வணக்கம் ஐயா. சார், யுவர் வீடியோ ஆர் வெரி பெனிஃபிஷியல் ஃபார் தஸ் who are interested in astrology, can gain a lot of knowledge which of a lot of help. Thank you. அல்லி நடராஜன் அவர்கள் இந்த வயதில் அவர்கள் புரிந்துகிட்டது பெரிய விஷயம். அவங்களாம் 1957 அந்த ரேஞ்சில் பிறந்தவங்க. அப்போ அவங்களுக்கு புரிய வச்சிருக்கும். அந்த புரிய வைத்தமைக்கும் உங்களுக்கு புரிந்தமைக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். ஏன்னா அஸ்ட்ராலஜியில் உள்ள நூல்களெல்லாம் படிக்கும் பொழுது அவ்வளவு மண்டவலி வந்திருக்கும். பழைய கால நூல்களை படித்து புரிஞ்சுக்கிறது அதை விட ரொம்ப சிரமம். அப்புறம் ஒன்று ஒன்றா தெளிஞ்சு இப்போதைக்கு இந்த ஹியூமன்ஸ்க்கு என்ன தேவை? பழங்கால முறைகளில் மனிதன் வாழவில்லை. 100 தோப்பு கர்ணம் போடணுங்கிறாங்க. யார் தோப்பு கர்ணம் போடுறாங்க? யாரும் தோப்பு கர்ணம் போடுற. இப்போ உள்ள உங்களுடைய அனாட்டமிக்கு என்ன தேவை? சில மருத்துவங்களில் சொல்லுது. அது மாதிரி இப்போ உள்ள ஜாதக ரீதியாக இப்போ உள்ள மனிதர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அவங்களுக்கு புரிய வைக்கிறது எப்படி? தெளிவாக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. உழைப்பு விட்டு பயமுறுத்தி அச்சுறுத்தி இருந்தோம்னா தான் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. கிரகங்களிலிருந்து நாம் எதை கிரகித்து கொள்ள வேண்டும், அதுதான் மெயின். எதை கிரகிச்சு கொள்ளணும்னு சொன்னோம்னாலே போதும். வணக்கம் சார், விமல் சச்சி, வாழ்த்துக்கள். பூர்வீகம் ஏன் ஆகாது ஓர் ஆய்வு. 5ஆம் கட்டம் எம்டியாக இருந்தால் நல்லதா ஐயா? நல்லது ஐயா. 5இல் தீய கோள், 5ஆம் பாவாதிபதி கெடுதல் 6, 8, 12, அல்லது 5ஆம் பாவாதிபதி நீசம் பெறுதல், இதெல்லாம் அவங்களுக்கு ஆகாது. இன்னும் சொல்லிருக்கோம். பெண் அமையவில்லை, எந்த ஊர் அமையும்? மகன் பிறந்த ஊர் சென்னை. ஐயா, இது அந்த காலத்து கேள்வி. அருளானந்தன், எந்த ஊரில் எனக்கு வரன் அமையும் அப்படின்னா, கன்னியாகுமரியில் உங்களுக்கு வரன் அமையும்னு சொல்லியாச்சுன்னா கன்னியாகுமரியில் போய் நீங்கள் பொண்ணு தேடிட்டு இருப்பீங்க. கன்னியாகுமரிக்காரங்க சென்னைக்கு பொண்ணு கொடுக்க முடியாதுன்ட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இங்கே திருப்பூரில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பஸ் ஏறி மறு பஸ் மாறக்கூடாது. ஒரு பஸ் ஏறி ஸ்டாப்பிங்கில் இறங்கினா பக்கத்துலேயே வீடு இருக்கணும், மாப்பிள்ளை வீடு. இவங்களுக்கு நான் பாட்டுக்கு ஈரோட்டுக்கு அந்த பக்கம் நசியனூரில் தான் அமையணும் திருப்பூரில் சொன்னால் நாங்களும் கொடுக்க முடியாதுங்க பிள்ளைன்றாங்க. அதனால் எத்தனை பேர் கூட பிறந்தவங்க இருப்பாங்க, அதுக்கெல்லாம் வீடியோ போட்டிருந்தேன். அது செல்லாது. எந்த திசையில் வரன் அமையும்? நாம் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை. இப்போ நான்லாம் கிழக்க இருந்து மேற்க வந்தால் மைக்ரேட் ஆகி 32 வருஷம் ஆச்சு. இப்போ எந்த திசையில் இங்கிருந்து மேற்க அமையினா எங்கள் சொந்தக்காரனே இருக்க மாட்டாங்களே. இங்கேருந்து மேற்க ஊட்டி தான் இருக்குது. அதனால இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிக்கலாக பாருங்கள். எந்த ஊரில் எந்த திசையில் எத்தனை பேர் உடன்பிறப்பெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வருங்கால ஜோதிடம் செழிக்கும், குழப்பமில்லாமல் தீர்வுகள் அமையும். ஓகே, எப்போது திருமணம் நடக்கும்னு கேட்டிருக்காரு. அவரது ஒன்று பேசிட்டு முடிச்சுக்குவோம். ஏன்னா ஒரு கேள்வி முதல்ல எந்த திசை எந்த ஊர்னு கேட்டிருக்காரு அருளானந்தன். 23/6/95. இருபத்தி 23/6/95 14/9, அதாவது 2/9, சென்னை. துலாம் லக்கணம். பொதுவாக அந்த காலத்தில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அதே சொல்லித்தரேன்.
இப்போ துலாம் லக்கணம் சரிங்களா? துலாம் லக்கணத்துக்கு 7ஆம் பாவகம் யாருடைய வீடு? செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படிங்கிறது தெற்கு சார்ந்த பகுதியிலிருந்து அமையும்னு சொல்லுவாங்க. இந்த 7ஆம் பாவாதிபதி யார் வீட்டில் இருக்கு அப்படின்னாக்கா இது சுக்கிரன் வீட்டில் தென்கிழக்கிலிருந்து அமையுங்க அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. எத்தனை பேர் கூட பிறந்தவங்க இருப்பாங்க? 7ஆம் பாவாதிபதி புதனோட சேர்ந்துருக்கனால 2 பெண்கள் இருக்கிற இடமாக அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான். ஆக இது இப்போ இந்த ஊரில் இந்த காலகட்டங்களில் நடைமுறைக்கு ஒத்து வராது, விட்டுருங்க. எப்போ கல்யாணம் நடக்கும்? சுக்கிர புத்தி ஓடிட்டு இருக்கு. லக்னாதிபதி இங்கே 8ஆம் இடத்துல, இங்கே பாவகத்தை பார்க்கணும். இதுக்கு தான் பாக்கியஸ்தானத்தில் இருக்குது. இந்த பையனுக்கு 2025 11ஆவது மாதம் 13ஆம் தேதிக்குள்ளார இந்த சுக்கிர புத்தியில் திருமணம் நடக்கும். எப்படிப்பட்ட மனைவி அமையும்? 7ஆம் பாவாதிபதி செவ்வாய் சூரியன் வீட்டில் இருக்கிறதுனால அந்த பெண் வந்து ஒரு ஊருக்கு நடுவால் இருக்கக்கூடிய மத்திய பகுதியில் வீடு இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி அவங்க நல்ல பெயர் சொன்னால் தெரியக்கூடிய அளவுக்கு அவங்க ஃபாதர் இருப்பார். நல்ல நிர்வாக திறமை உடைய ஒரு பெண் அமையும். எப்பொழுது திருமணம் அமையும்? ஆக 7ல் கேது சந்திரன். அப்போ எப்படிப்பட்ட மனைவி அமையும்? அந்த பெண்ணுக்கு சின்ன சின்ன நோயுற்ற தன்மையில் இருப்பாங்க. நோயினா அந்த காலத்தில் சர்க்கரை இருந்தாலும் நோய் தான் சார். இதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள். ஆக சிம்பிளாக நான் உங்களுக்கு இதை சொல்லிட்டேன். எனிவே ஒரு நல்ல விஷயம். இந்த நீங்கள் கேள்வி கேட்ட இந்த 2 மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே கல்யாணத்துக்கு உண்டான காரியங்கள் ஆரம்பித்தாச்சு. அதுக்கு குருபலன் கேட்பீங்க. மேசராசிக்கு குருபலன் இருக்குது. ஜாதகம் வந்தால் எனக்கு அனுப்பி விடுங்க. நோ மேட்சிங், நோ காஸ்ட். பொருத்தம் இல்லாமல் பணம் வாங்கும் வழக்கம் என்னிடம் இல்லை. பொருத்தம் இருந்தால் மட்டும் ஒரு குறிப்பிட்ட தொகை, உங்களுடைய மனசு கஷ்டப்படாத ஒரு தொகை, அதை மட்டும் நான் வாங்கிக்குவேன். 10 ஜாதகம் அனுப்பினாலும் 7 ஜாதகம் பொருத்தம் இல்லைனாலும் வாங்கிறது இல்லை. சரிங்களா? எனவே உங்கள் மகனதை எனக்கு அனுப்பி விடுங்க. என்னுடைய மேட்ரிமணி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆலயம் matrimony.com. அதுலேயும் பதிவு செய்யுங்க. இல்லைனா என்னுடைய ஆஃபீஸ் நம்பர் கூப்பிடுங்க. இவங்களே பதிவு பண்ணுவாங்க. இலவசமாகவே பதிவு பண்ணிடலாம். எனவே நேயர்களே, அந்த அடுத்தது கேள்வி பதில் நிகழ்ச்சி 210 யாரெல்லாம் கேட்டிருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக. நன்றி, வணக்கம்.